இந்த பெத்தானியா என்பதற்கு 3 விளக்கங்கள் இருக்கிறது. பெத் அனி என்று ஒரு வழியாக பிரித்தும், பெத் அனனியா என்று ஒரு வழியில் பிரித்தும் இதற்கு விளக்கம் கொடுக்கலாம். பெத் அனி என்றால், பெத் என்றால் எபிரேய மொழியிலே வீடு, அணி என்றால் ஏழைகள் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி என்றால் இது ஏழைகளினுடைய வீடு. அதாவது ஏழைகள் விரும்பி வந்து அவர்களை அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் நன்கு உபசரித்து விருந்து கொடுத்து அவர்களுக்கு நல்ல எல்லாவற்றையும் செய்து பழக்கப்பட்ட ஒரு ஊர் என்று இதை சொல்லலாம். எனவேதான் இந்த 3 பேரும், மரியா, மார்த்தா, லாசர் 3 பேரும் வந்தவர்களை எல்லாம் வரவேற்கின்ற, அவர்களுக்கெல்லாம் நல்வுணவு வழங்குகின்ற விருந்தோம்பும் தன்மையை பார்க்க முடிகிறது. வள்ளுவன் கூட சொல்லுவான், மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. மோப்ப குழையும் அனிச்சம், அனிச்சமலர் என்பது முகந்து பார்த்தால் அது வாடிவிடும். முகந்து பார்க்கிற போது அது முகத்திற்கு மிக அருகிலே கொண்டு வர வேண்டும். சுவாச காற்று பட்டாலே அது வாடிவிடக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் விருந்தினரோ மொப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. விருந்தினர்கள் ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு போகிற போது வாசல் படி ஏறின உடனே அந்த வரவேற்க வேண்டியவர் வந்துவிட வேண்டும். கதவை தட்டிய உடனே கதவை திறக்க வேண்டும். இவர் சிறிது நேரம் கழித்து கதவை திறந்து வந்தவரை பார்த்துவிட்டு முகத்தை சுழித்தார் என்றால், அவர் சுழித்தலை பார்த்தவுடனேயே விருந்தினர் புரிந்து கொள்வார், இந்த வீட்டிலே விருந்தினர் நம்மை வரவேற்கவில்லை, நம்மை ஏற்கவில்லை என்று. எனவே முகத்தினுடைய அடையாளத்தை கொண்டே ஒரு விருந்தினரை ஒருவர் உள்ளே அனுமதிப்பாரா, விருந்து கொடுப்பாரா என்பதை விருந்தினர் புரிந்து கொள்வார்கள். அதை புரிந்து கொண்டே அவர்கள் வீட்டை விட்டு சென்று விடுவார்கள் என்பதை மிக இரத்தின சுருக்கமாக வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து.